நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஆரஞ்சு புதினா ஜூஸ். ஆரஞ்சு நம்ம கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஜூஸ் எடுத்துக்கலாம். இது கூட புதினா, ஐஸ் க்யூப் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜாவதியை ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ செய்ய போகிறது ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு 2 எடுத்துக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர். உங்களுக்கு ஜாஸ்தி தேவைன்னா ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். 1 சிட்டிகை உப்பு. இதுக்கு சப்ஜாவிதை 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். 1/2 டேபிள் ஸ்பூன் 5 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு ஐஸ் க்யூப் ஒரு 5 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 பழத்தையுமே 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சாறு நல்லா இறங்கிட்டுருக்கு. இதுக்கு ஒரு 5 புதினா இலை எடுத்துக்கலாம். 5 ஐஸ் க்யூப். ஆல்ரெடி நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற ஆரஞ்சு ஜூஸ். இது கூட நம்ம 1 சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வடிச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. சப்ஜாவதியை நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுவையான ஆரஞ்சு புதினா ஜூஸ் ரெடி. ஆரஞ்சு பழத்தின் நன்மைகள். இதய நோய்கள் மற்றும் பாதிப்புடையவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ளலாம். ஆரஞ்சு பழங்களில் பொட்டாசியம் சத்துக்கள் மிகவும் அதிகமாக உள்ளது. இதனால் மாரடைப்பு வராமல் தடுக்கலாம். பலருக்கு ஈறுகளில் வீக்கம், பட்கூச்சம், ரத்தம் வடிதல் மற்றும் கிருமிகளால் பிரச்சனை ஏற்படுகிறது. ஆரஞ்சு பழங்களை சாறு பிழிந்து காலை மற்றும் மதிய வேளைகளில் அருந்தி வந்தால் பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். ஆரஞ்சு பழம் உடல் நலத்திற்கு தேவையான பல சத்துக்களை கொண்டுள்ளது. பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் சி, இ சத்துக்கள், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் போன்ற பல சத்துக்கள் உள்ளன. உடலின் எலும்பு வளர்ச்சி மற்றும் இதயம், ரத்தம், நரம்புகளின் சீரான இயக்கம் என உடல் நலனுக்கு உதவுகிறது. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் ஏ அதிகம் உள்ளது. குறிப்பாக கண் பார்வைக்கு மிகவும் நல்லது. ஆரஞ்சு பழம் சாப்பிட்டால் உடலின் இரத்தத்தில் இருக்கும் செல்களை புத்துணர்ச்சி பெற செய்து தோலில் பளபளப்புத்தன்மை கொடுத்து சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. ஆரஞ்சு பழம் சாப்பிடுபவர்களுக்கு இரத்தத்தில் இருக்கும் சோடியம் உப்பின் அளவு சரியான அளவில் இருந்து உடலின் இரத்த அழுத்த நிலையை சீராக வைக்க உதவுகிறது. சிறுநீரக கற்கள், சிறுநீரக தொற்று நோய்கள் ஏற்படாமல் தடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குகிறது. ஆரஞ்சு பழம் சாப்பிடுவதால் உடல் வெப்பம் தணிந்து உடல் குளிர்ச்சி அடைகிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது லெமன் டீ. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். அதாவது ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் நம்ம டீ தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் கூட நம்ம ஹனி ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம லெமன் டீக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். டீ தூள் 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம பாதி தான் எடுத்துருக்குறோம். இது கலருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். டீ தூளினோட ஸ்மெல் இருக்காது. தேவையான அளவு நம்ம தேன் ஆட் பண்ணிக்கலாம். 1 லெமன், அதாவது 1 கப்புக்கு 1/2 லெமன் இருந்தாலே போதும். நீங்கள் எவ்வளோ பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தண்ணி ஆல்ரெடி 2 டம்ளர் ஊற்றி வச்சுட்டோம். இப்போ டீ தூளை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். டீ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வடிச்சுக்கலாம். நம்ம 1 டம்ளருக்கு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. லெமனை அவ்வளோதான். இது கூட நம்ம தேன் ஊற்றிக்கலாம். லெமன் டீ ரெடி. லெமன் டீ எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.